ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RUD ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமானது, நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுற சளி இருமலை வீட்டிலே எப்படி குணப்படுத்தலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 விதமான இலைகளை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை இலை, இது வந்து கற்பூரவள்ளி இலை, இது வந்து அப்பக்கோவை இலை. இது மூணையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை தொடர்ந்து 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு குழந்தைகளுக்கு ஒரு நேரம் மட்டும் தரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பக்கோவை தலையை சாறு எடுத்துக்கலாம். இதுதான் அப்பக்கோவையோட கொடி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தும் போது அதோட சாறு வந்து நல்லா இறங்கும். பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அதோட சாறு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஒவ்வொன்றுமே நல்லா மருத்துவ குணம் நிறைஞ்சது. எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை உங்கள் குழந்தைகளுக்கு தாங்க. அப்பக்கோவையில் வந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சையை எதிர்க்கிற பண்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து 5 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம தரலாம். அதோட அளவு மட்டும் மாறுபடும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் 1/4 சங்கு தாங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 3/4 சங்கு 1 சங்கு தரலாம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக சளி வெளியேறும். சில குழந்தைகளுக்கு மோஷன் வழியாக வெளியேறும், சில குழந்தைகளுக்கு மூக்கில் வடிய ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா சாறை எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சங்கில் எடுத்துக்கலாம். சங்கை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி அதில் மாற்றிக்கலாம். இது வந்து சிக்கோலில் சின்கருக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம இரும்பு கம்பியை யூஸ் பண்ணி கம்பி நல்லா பழுத்த பின்னாடி அந்த சங்கில் இருக்கிற சாரோடு வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எதனால் இது பண்ணுறோம்னா, குழந்தைகளுக்கு வந்து நம்ம பச்சையாக தரக்கூடாது, செரிமானம் ஆகாது. அதனால் லைட்டாக ஹீட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பாருங்கள், கம்பி நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாரோடு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு இப்படி தந்துடலாம். நம்ம எந்த சாறை எடுக்கிறோமோ அதை தொடர்ந்து 3 அல்லது 4 நாளைக்கு அதே சாறை அந்த குழந்தைகளுக்கு தரணும். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி தலை. இதையும் அதே மாதிரி நம்ம சாறு எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி தலையில் பார்த்திங்கன்னா தொண்டையில் ஏற்படுற புண்ணை கூட இது சரி செய்யும். ஈவினிங் டைமில் கொசு அதிகமாக வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த தலையை நல்லா கசக்கி நம்ம கை காலில் தேய்ச்சிக்கிட்டா கூட கொசு நம்மளை வந்து கடிக்காது. இப்படி புளியும்போது இலை விழுந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்படி சாரா கொடுங்க. இப்போ சாறு எடுத்தாச்சு. இதோடு நம்ம வந்து 1 ஸ்பூன் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு தரலாம். தேனுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ தேன் கலந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் குழந்தைங்க டக்குன்னு குடிச்சிருவாங்க. அப்பக்கோவையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும்.
பாருங்கள், இப்போ பாப்பா குடிக்கிறா. அப்படி தான் மூஞ்சி சுளிப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா தூதுவளையை வந்து நம்ம கையில் புளிய முடியாது, ஏன்னா அதில் முள் அதிகமாக இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு சாறு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சாறு இறங்கிரும். இதோட பயன்களை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சங்கில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கம்பியை நல்லா காய்ச்சிட்டு நம்ம பச்சை வாசனை போடுற மாதிரி அதில் வச்சு பச்சை வாசனையை போக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.